பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நடிகர் விஷால் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகு. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாக்யராஜ் தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவராகவும் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையுடன் தமிழ் சினிமாவில் விளங்கியவர் பாக்யராஜ் அவர்கள். தற்பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஷால் தற்பொழுது வள்ளூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து பல திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்குரிய காட்சி தற்போது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது விஷால் அவர்கள் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வள்ளூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். பாக்யராஜின் உடல் நாளை 10:45 11:45 வரை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருக்கான அந்த இறுதி மரியாதை, அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த தகவலை அவருடைய உறவினர்கள் தரப்போது தெரிவித்திருந்தார்கள். இதனில்தான் தொடர்ந்து நயன்தாரா, சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல முக்கிய திரைப்பிரபலங்கள், அவரோடு பணியாற்றிய திரைப்பிரபலங்கள் அனைவருமே அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். அதே போல் இயக்குநர்களிலிருந்து திரைக்கதை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் என அனைத்து தமிழ் துறையவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது விஷால் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பாக்யராஜை பொறுத்தவரை 1953 ஜனவரி 7 தமிழ்நாட்டில் அவர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் பிறந்தார். இவரது சினிமா பயணம் என்பது மிகவும் பெரிய ஒரு வரலாறாக கொண்டாடப்படுகிறது. திரைக்கதை மன்னன் என அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய பாக்யராஜ் அவருடைய இழப்பு என்பது தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் இன்று அதிகாலை நடைபயிற்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதன் பின்னர் அவருடைய உயிரிழப்பானது நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த துயர சம்பவம் பல்வேறு துறைகளில் அவருடைய உயிரிழப்பு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தான் தொடர்ந்து ஒவ்வொருவராக அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சி பார்த்து வருகிறோம். காலையிலிருந்து தமிழ்நாடு முதல்வர், முன்னாள் முதலமைச்சர் என அனைவருமே அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். அதாவது உதவி இயக்குநராக இருந்த காலத்தில் இருந்தே அவருடைய திரைக்கதை எழுதும் திறமையை பார்த்து பல்வேறு திரைக்கதை மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல் எம்ஜிஆரே அவர்களே என்னுடைய கலை உலக வாரிசு என்று அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவருடைய திரைக்கதை வசனமும் அவருடைய இயக்கமும் பெருளவும் பேசப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவருடைய மறைவு என்பது திரையுலகிற்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டும் என்றால் இவருடைய படத்தை பார்த்தாலே போதும், அந்த திரைக்கதை எழுதக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்படும். இப்படித்தான் இவருடைய திரைக்கதைகள் இருந்திருக்கிறது, அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.